கண்டக்ட் பண்ணுறதே கிடையாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதும் இல்லை. மக்களுக்கு இது மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணும்போது தான் அவேர்னஸே போய் சேருது. இன்னைக்கு இது நடத்துறது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் நாளைக்கு செய்தித்தாள் படிக்கும்போது தெரிஞ்சுப்பாங்க, ஓ இப்படியும் ஒரு மசோதா வந்து தாக்கல் ஆகும்போதா, இது வந்து சட்டம் ஆகும்போதா அப்படின்றது இனிமேல் தான் அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த அவேர்னஸ் இல்லை. அவேர்னஸ் இருந்தால் தானே அவங்க கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்க கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட் எப்பவுமே வந்து சொல்லுது மக்களுக்கு, உங்களோட சஜஷனை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லெவலே மக்கள்கிட்ட போய் சேர்றதில்ல. மக்கள் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அதனால் ஒரு முக்கியமான ஒரு பில் மசோதா. நிறைய சட்டம் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு குறிப்பிட்டு எந்த ஒரு சட்டமும் இது நாள் வரையும் வரல. அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இது பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளும் சரி, குறிப்பாக மகளிர் பெண்களையும் பாதுகாப்புன்றது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஏன்னா நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தரையும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது வீக்கர் செக்ஷன் சொல்கிற குழந்தைகளும் மகளிரும் தான். மற்றபடி ஜென்ஸ் மேல் அப்படின்ற இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க வந்து தொழில் ரீதியாக வேலைக்கு போகிற இடத்துல தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதுவும் வாலண்டியராக போய் மாற்றுற மாதிரி தான் மேலுக்கு அமையும். ஆனால் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இல்லை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகிற நிலைமையில அந்த ஃபீமேலும் இந்த சைல்டும் இருக்காங்க. அதுலேயும் இப்போ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, வெஸ்ட் பெங்காலில் ஒரு குழந்தை இல்லீகல் டிராஃபிக்கிங் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாரும் படிச்சிருக்கீங்க பேப்பரில், தமிழ் டெரிக்கும் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த கடத்தல் விஷயத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் குறிப்பாக சொல்ல போனால் என்ன மாதிரியே அங்கே உள்ள ஒரு போஸ்டில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அவர் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவரோட கடமை. ஆனால் அவர் வந்து இந்த தவறு பண்ணுறவங்களோட கூட்டாளியை சேர்ந்துக்கிட்டு, அதாவது இல்லீகல் அடாப்ஷன் சொல்லுவாங்க, சட்டத்துக்கு முரணாக குழந்தைகளை விற்கிறது, பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு விற்கிறது. அதுக்கு ஒரு அரசியல்வாதியும் அதில் கூட்டு சரி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சி. இது மாதிரிலாம் வந்து நிறைய வந்து தவறு நடக்கும்போது இப்படி ஒரு சட்டம் எழுதுன்னு சொன்னால் கடுமையாக, அதாவது இன்னும் வந்து முழுமையான ஒரு வடிவம் வரல, இது ஃபுல் ஷேப்பில் வரல இந்த பில் வந்து. இப்படி நம்ம எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுக்கிட்டு சஜஷன் கொடுக்கும்போது தான் எஃபெக்டிவ் ஆகும். எப்படி இப்போ வந்து ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எல்லா சாதாரண மக்களுக்கும் தெரியுது. இன்னைக்கு படிக்காத மக்களுக்கும் கிளியராக தெரியுது. ஒரு வெள்ளைத்தாள், ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்ப் போதும், எந்த அரசு அதிகாரிகள்னா தட்டி பார்க்கலாம், ஒழுக்கி பார்க்கலாம் அப்படின்ற அவேர்னஸ் இருக்கு. அந்த மாதிரி அவேர்னஸ் இந்த குழந்தை விஷயத்திலையும் இந்த மாதிரி ஆட்கடத்தல் சட்டத்திலையும் அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இனி இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுலேயே நம்ம எஸ்பி சார் பேசும்போது குறிப்பாக சொன்னார், பங்களாதேஷ் தான் நம்ம ஏஷியன் கண்ட்ரிலே அதிகமான ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கக்கூடிய கண்ட்ரி. அதில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக நான் உரிமை எடுத்துக்கலாம். ஏன்னா நான் படிக்கும்போது பங்களாதேஷ்க்கு போயிட்டு வந்திருக்கேன். அதனால் என்னால் உண்மை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. அப்படியே வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பங்களாதேஷுக்கும் இருக்கும். ஈவன் லாங்குவேஜ், மொழி, இங்கே தமிழ் நம்ம பேசுகிறோன்னா அதே மாதிரி பக்கத்துலேயே பங்களாதேஷ்னா அங்கேயும் அதே மொழி. அது மாதிரி இங்கே பெங்காலி பேசுவாங்க, பங்களாதேஷில் பெங்காலி தான் பேசுவாங்க. மாற்றம் பெரிய லெவலில் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா சாதா ஒரு செக் போஸ்ட் பார்டர் மாதிரி இருக்கும். ஒன்றும் பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ஷன் எதுவுமே இருக்காது. பாஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாதா ஒரு கான்ஸ்டபிள் பார்த்துட்டு ஓகே, அதில் வந்து எத்தனை பேர் கரப்ஷனாக இருப்பாங்க, காசு கொடுத்தா போதும் ஈஸியாக அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்துடலாம். பெரிய லெவலுக்கு ப்ரொடெக்ஷனோ எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும்போது தவறு நடக்கும் வாய்ப்பு உண்டு, நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஆள் கடத்தெல்லாம் தாண்டி இப்போ
ஒரு வாரம் முன்னாடி பேப்பர் வந்தது, எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புது விதமான ஒரு ஆட்கடத்தல், குழந்தை கடத்தல். அது எப்படின்னு யாராவது பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது தகவல் உண்டா? எப்படின்னா மகளிரும் முதல்ல கடத்திடுறது, சரிங்களா? கடத்திட்டு அவங்க மேல பாலியல் தாக்குதல் பண்ணி அவங்க வயதுல குழந்தைய வளர வச்சு அந்த குழந்தைய விற்கிறது. இது ஒரு புது விதமான, இது மாதிரி யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல கவர்மெண்ட் ஆஃபீஸரும் யாரும் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இல்லை. நமக்கே புதுசுதான். என்னன்னா வெறும் பாலியல் தொழில்நுட்பமான போலீஸ் பிரச்சனை, மற்றபடி எல்லாம் பிரச்சனையும் வருது. இது எப்படின்னா மகளிர் முதல் கடத்தி அவங்க மேல பாலியல் தாக்குதல் நடத்தி அது மூலியமா உருவாகிற குழந்தைய விற்கிறது, டிராபிக்கிங். இது யாரும் எதுவும் பெருசா பார்க்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகாதுன்றதுனால இப்படிலாம் வந்து புதுசா தவறு பண்றவங்க கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி புது தவறுலாம் வராமல் இருக்குதான் இந்த மாதிரி மசோதாலாம் வந்து நம்ம சஜஷன் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அப்போதான் அது எஃபெக்டிவ் ஆகும். எவ்வளோ அதில் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் நம்ம சைடில் வந்து நம்ம மற்ற ஆக்ட்லாம் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச உதாரணம் இந்த ஆர்டிஐ ஆக்ட் இல்லைன்னா போக்சோ ஆக்ட், வெரி குட் எக்ஸாம்பிள். போக்சோ வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஆக்ட். ஒரு சில இடத்துல நம்ம ஆஃபீஸர்ஸ் கேஸ் போடும்போது ஸ்ட்ராங்காக போட்டாங்கன்னா அந்த தவறு பண்ணாங்க ஒரு நாள் வந்து வெளியில வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆக்ட். அப்படி இல்லைன்னா அவங்க உணர்வை வைக்கிற ஆக்ட். அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் நம்ம ஆழ்கடத்தல், டிராஃபிக்கிங், அதே மாதிரி அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் வரையும் வெறும் வந்து தடுக்கிறது மட்டும் கிடையாது, ரீஹாபிலிட்டேஷன் வரையும் இருக்கிற ஆக்ட்ல இதுவும் ஒரு முக்கியமான ஆக்ட். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யார் அவங்க பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க முன்னேற்றம் என்ன அப்படின்னா எதுவும் கவர்மெண்ட்டும் பார்க்காது, என்ஜிஓஸ் தான் ஒரு சிலர் அக்கறையோடு எடுத்து பண்ணுறது. மற்றபடி அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. கேஸை போட்டோம்னா அவங்க என்னவோ தராங்கன்ற மாதிரி தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆக்டை பொறுத்தவரையும் ப்ரிவென்ஷனு, அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடெக்ஷனு, அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், இது மூணுமே இந்த சிறப்பாக பில்லையும் அழகாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த மூணுத்துக்கும் ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம சைடில் வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளோட சஜஷன் மற்ற ஆக்டை படிக்கும்போது தான் நமக்கு இது மூலயமா தெரிய வரும். நம்ம வெறும் உட்காந்து இந்த ஆக்டுக்காக யோசிச்சோம்னா நம்ம பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. இந்த ஆர்டி ஆக்ட்ல ஒரு உதாரணம் தான். ஆர்டி ஆக்ட்ல யாரும் கை உதறி தள்ள முடியாது, இது எனக்கு இல்லை, நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உன் கேஸே இல்லைனாலும், உனக்கு சம்மந்தமே இல்லைனாலும் நீ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு கொண்டு போய் சேர்ந்தது உன்னோட கடமை. அதை தவிர்த்தாலும் அதுக்கும் தண்டனை. அந்த அளவுக்கு எப்படி கடுமையாக இருக்கோ இந்த சட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ போலீஸ் இது எனக்கு சம்மந்தம் இல்லை, இதை வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் பார்க்கணும், இல்லை வந்து இதுக்குன்னே வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டி வரப்போகுதுன்ற மாதிரி பில்லில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி பார்க்கணும். அப்படி இப்படின்னு வந்து ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி அனுப்புறதை அவாய்ட் பண்ணணும்னா அதான் ஃபிக்ஸிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. யார் எந்த இடத்துல தவறு பண்ணாலும் அவர்களுக்கும் அந்த கடுமையான ஒரு பாதிப்பு கொடுத்தாலும் அடுத்தது சரியாகும். இப்போவே நம்ம சைல்டு மேரேஜ் பேசிட்டு இருந்தோம் காலையில். இந்த சைல்டு மேரேஜ் கேஸ் வரதுக்கு அதிக காரணம் என்ன? ஒரு கேஸ் நம்ம ஸ்ட்ராங்காக போடுறதில்லை. ஸ்ட்ராங்காக போட்டோன்னா ஆக்ட் படி பார்த்தோம்னா அடுத்தது ஒரு மாவட்டத்தில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து இதனாலுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடலன்னு தனிப்பட்ட முறையில் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அப்புறம் அதோட இம்பேக்டை பார்க்கணும், கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா அந்த ஆக்ட் தெளிவாக சொல்கிறாங்க, இது வெறும் அந்த மாப்பிள்ளையோட முடியல, அந்த நடத்தி வச்ச குடும்பத்தோட முடியல, அந்த மண்டப